கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி, ஆமென், அழாதே என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த மாதத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை, அழாதே என்று சொல்லி ஏசப்பா சொல்லுகிறார். இன்னைக்கு அநேக சூழ்நிலை நிமித்தமாக ஜனங்கள் கண்ணீரோடு இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அநேகர் வேதனைகளோடு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன் சில பேர் படுக்கையை கண்ணீராலே நினைக்கிறாங்க, பன்னீராலே நினைக்கிறாங்க. பிள்ளையோட வாழ்க்கையை நினைச்சு, புருஷனுடைய வாழ்க்கையை நினைச்சு, மனைவியோட வாழ்க்கையை நினைச்சு, வருமானம் குறைவு நிமித்தமாக அநேகர் நம்ம நிந்திக்கிறது நிமித்தமாக, அவமானப்படுத்துகிறது நிமித்தமாக பலவிதமான போராட்டங்கள் நம்மை தொடர்ச்சியாக தாக்கும்போது அதை சமாளிக்க முடியாமல், அதிலிருந்து எப்படி வெளியே வருவதென்று தெரியாமல் இன்னைக்கு அநேக வாலிபர்கள் கூட ரகசிய பாவங்களில் சிக்கி சேரக்கூடாத நட்புகளில் சேர்ந்து அந்த நட்புனால வரக்கூடிய பிரச்சனைகள், அந்த கேடா நட்பு, கூடா நட்பு கேடா முடியும். அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு சில பேரோட பழகி அந்த நபர்களால் வந்தக்கூடிய பிரச்சனைங்க, இது எல்லாம் சில நேரங்களில் தீர்க்க முடியாதபடிக்கு கண்ணீர் வடிக்கிற ஒரு காலகட்டம் இன்னைக்கு இருக்குது. எங்கே பார்த்தாலும் குடும்பங்களில் ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. பெற்றோர்கள் முகத்துலையும் அப்படி தான் இருக்குது, பிள்ளைகள் முகத்திலும் அப்படி தான் இருக்குது. ஏன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது கூட அநேக இடங்களில் பரிசுத்தவான்கள் அழுதார்கள் என்று வேதத்தில் நீங்கள் பார்க்க முடியும். வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அழுகிறதுக்கு பலனில்லாத அளவுக்கு பரிசுத்தவான் அழுதார். நல்லா கவனிச்சு பாருங்க, அழுறதுக்கே பலன் இல்லை, அப்படிலாம் அழுதாங்க. அவங்களோட வாழ்க்கையில் அவ்வளோ போராட்டம். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கேயும் ஒரு சகோதரி அழுகிறதை காட்டுகிறார், ஒரு இடத்துல அன்னாள் அழுகிறதை வேதம் காட்டி கொடுக்கிறது. இப்படி வேதத்தில் அநேக இடங்களில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் அழுதார்கள். அழுது 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 அவனோட வாழ்க்கையில் கண்ணீரே அவளுக்கு உணவாய் கூட சில நேரத்தில் இருந்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அதே சூழ்நிலையோடு நீங்களும் வந்திருக்கலாம். உங்களோட வாழ்க்கையில் நெருக்கம் இருக்கலாம். சில நேரங்களில் உங்களோட வாழ்க்கையில் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது தாங்க முடியாமல் நீங்கள் கூட கண்ணீர் வடிக்கலாம். ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் அருமையான மகனே, என் அருமையான மகளே, நீ அழாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்.